வணக்கங்க. நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன். முக்கியமான டாபிக் ஆண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய வயசு ஆண்களுக்கு வர கேன்சர். அது என்ன கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரை பகுதியில் வர கேன்சர், டெஸ்டிகுலர் கேன்சர். ஸோ இந்த டெஸ்டிகுலர் கேன்சருக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட விரை பகுதியில் ஒரு கட்டி மாதிரி இருக்கலாம், இல்லை வலி வரலாம், இல்லாட்டி வயிறு பகுதியில் ஏதாவது நெறிக்கட்டிகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் அவங்களுக்கு வரலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம எல்லா ஆண்களும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அவங்களோட விரை பகுதியை நம்ம செக் பண்ணிக்கணும். தானா அவங்களா செக் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது கட்டி மாதிரி இருக்கு, இல்லை வலி மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே யூராலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கணும். டெஸ்டிகுலர் டியூமர் எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இமேஜிங் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கேன். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் முக்கியமாக ஃபர்ஸ்ட் அது பண்ணிட்டு தேவைப்பட்ட வயிறுக்கும் நெஞ்சுக்கும் நெறிக்கட்டிகள் பார்க்கறதுக்கு, இல்லை வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளட் டெஸ்ட், ஏஎஃப்பி, பீட்டா ஹெச்சிஜி, அதுக்கப்புறம் எல்டிஹெச் அப்படின்னு சொல்ற ஒரு டியூமர் மார்க்கர்ஸும் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் ஏதாவது எலிவேட்டடா இருக்குன்னா கேன்சருக்கு இருக்கிற அறிகுறி நம்ம தெரிய வரும். ஸோ இந்த கேன்சரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா அதை அகற்றணும். அதை எப்படி அகற்றுவாங்கன்னா ஹை இன்குவைனல் ஆர்கிடெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரைய மேலே வயிறுக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த டெஸ்டிஸை எடுத்துட்டு அதை பயாப்சிக்கு இல்லை ஹிஸ்டோபெத்தாலஜிக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த பயாப்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி கேன்சர், அதுக்கு என்ன ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வேற வெளியில பரவாம இருக்கிறதுக்கு கீமோ இல்லை கேன்சருக்கு தேவைப்படலாம். ஸோ இது பிரீஃபா இந்த டெஸ்டிகுலர் கேன்சர் பத்தி நம்ம பேசியிருக்கோம். நன்றி, வணக்கம்.